சம்பளம் பட்டுல சம்பளம் அவன் நித்திரை செய்தாரே பொன்னாண்டவன் நித்திரை செய்தாரே 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 அவன் நித்திரை செய்தாரே நீதி பொன்னாண்டவன் நித்திரை செய்தாரே நீதி பொன்னாண்டவன் நித்திரை செய்தாரே நீதி நித்திர செய்தாரணி பொன்னாண்டார் நித்திர செய்தாரே பொன்னாண்டார் நித்திர செய்தாரே அவர் நித்திர செய்தாரே பொன்னாண்டார் நித்திர செய்தாரே என் கால்வதைக்கு தாசாரக்களை எடுத்து என் கிருஷ்ணர் ஓங்கி சுமாரி சுமாரி நம்ம செம்பவளம் சாமி தலைக்கு வச்சு படுத்துக்கிறான் செம்பவளம் நான் பட்டு பேசும் தன்னத்தில் என் கால்வதைக்கு தாசாரக்களை எடுத்து என் கிருஷ்ணர் ஓங்கிற சம்பவம் அந்த விஷயங்களா சாமி செம்பவளம் எங்க வீட்டுல செம்பவளம் இந்த தனகாணி வச்சு செம்பவளம் தூக்கி பழக்கம் அதாவது உங்ககிட்ட செம்பவளம் ஆளு மேலாகவும் தலை கீழாகவும் இருக்கு சாமி செம்பவளம் உங்க அடியில இருந்த சரசான கல்லு கொஞ்சம் நிறுத்திட்டு தலைக்கு வச்சுட்டேன் சாமி செம்பவளம் இந்த உங்க மேல பட்டுறது சாமி செம்பவளம் சாமி கபடி நினைக்க வேண்டிய செம்பவளம் செம்பவளம் கபடி நினைச்சிருந்தா ஊர போவோம் காது கேட்காது தூங்குறவங்க கண்ணு தெரியாது சாமி அப்ப செம்பவளம் இரண்டாம் ஜாமம் ஆகிவிட்டது பட்டுள்ள செம்பவளம் அவர் நித்திரை செய்தாரே பொன்னாண்டவர் நித்திரை செய்தாரே அவர் நித்திரை செய்தாரே பொன்னாண்டவர் நித்திரை செய்தாரே நித்திரை செய்தாரே நீதி பொன்னாண்டவர் நித்திரை செய்தாரே நீதி பொன்னாண்டவர் நித்திரை செய்தாரே நீதி பொன்னாண்டவர் நித்திரை செய்தாரே பொன்னாண்டவர் நித்திரை செய்தாரே கூட பிறந்த குமரதண்டி மந்திராவாடை செப்பமாய் எடுத்து தீரனை வாங்கி நின்றார் சுமாரி நான் பட்டணத்தை சேர்ந்த தன்னத்தில் கூட பிறந்த குமரந்தை வாழை எடுத்து என் சிறுநேர் ஓங்கினார் சுமாரி சுமாரி அந்த செப்பவளம் தான் கொடைகளை வச்சு படுத்துருக்கேன் சாமி சரி சம்பளம் நான் பட்டணத்தை சேர்ந்த தன்னத்தில் கூட பிறந்த குமரந்தை வாழை எடுத்து என் சிறுநேர் ஓங்கினார் சுமாரி சம்பளம் செம்பவளம் அந்த விஷயங்களா செம்பவளம் உங்க கையில பார்த்த கத்தி ரொம்ப பளபளகா இருந்தது செம்பவளம் வெறும் அழகா இருந்தது செம்பவளம் அதனால அந்த கத்தி எடுத்து அந்த கத்தி மாதிரி ஒன்று சிந்திட்டு போகணும்னு அந்த சோஜோட நிறைய திரவம் தருவாங்க சாமி செம்பவளம் அந்த நிழலாகப்பட்டது உங்க மேல பட்டிருக்கு சாமி செம்பவளம் ஒண்ணு கவலை நினைக்க வேண்டிய செம்பவளம் அப்படி ஒண்ணும் கவலை நினைக்க முடியாது சாமி தூங்குறான் கண்ணு தெரியாது தூர போறவங்க காது கேட்காது சாமி செம்பவளம் விடையகாரன் ஆகி வச்சேன் வண்டிகாரன் வண்டிக்காரன் என்ன போறாரு நான் வண்டிக்காரன் பின்னாடியே போனது போயிடும் சாமி இந்த மரக்காலே
மரக்காலம் தாராரா சம்போலம் பாட்டி பிடிக்குள்ள சம்போலம் சாமி சம்போலம் நீங்க மேப்படி நினைச்சீங்க கீழ்படியா தெரியல நிக்கிறீங்க தெரியுங்க சம்போலம் அதனால பாட்டி பிடிக்குள்ள சம்போலம் சாமி சம்போலம் நீங்க மேல இருக்கீங்க சம்போலம் நான் கீழே இருக்கேன் சாமி சம்போலம் என் மரக்கார பத்திரமா கொடுங்க சாமி அப்படியே பாட்டி பிடிக்குள்ள சம்போலம் திருமரக்காடு சொல்வான் நம் மரபில் மரக்கால் வைத்து மரமரக்காளையதெல்லாமோ சாமி என்று தானா வாழ்ந்து கொண்டு பொறுமையா இருந்த தட்டன் பொன்னப்பும் பொம்புவானே சாமி தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி கபடோடி அதக்கங்கை கூட தீபம் இந்த அபகடு செய்தாலை யார் நம்ப போறார்கள் தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி இந்த வெப்பகத்திற்காக மேவி வந்த தர்மம் விவேகத்திற்காக மேவி எதிர்த்தார்கள் ஒட்டி வைத்த விரையோட்டண்டியாகவும் தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி இந்த பட்ட மரத்தினில் பாஞ்சு பிடிக்காது போல் பட்ட மரத்தினில் பாஞ்சு பிடிக்காது போல் இந்த பட்ட மரத்தினில் பாஞ்சு பிடிக்காது போல் பட்ட மரத்தினில் பாஞ்சு பிடிக்காது இந்த போல் தட்டம் கை மக்களை தப்பான செய்யவும் தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி இந்த பொண்ணு மரங்களை ஓட்டோடி என்ன செய்ய நானும் எது செய்ய போறேன் என்ன செய்யணும் ஏது செய்ய இந்த பொண்ணு மரங்களை ஓட்டோடி வந்தேன் தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி ரஜனுக்கு செய்தி என்ன சொல்லு சிவசோழனுக்கு செய்தி என்ன சொல்லு நவமணி மக்களை நாட்டில் ஓட்டேன தர்மமோ சாமி நீதிய சாமி மாறம் மாற கலை தரலாமோ சாமி சம்பளம் செம்பூலம் இதான் மரக்கால் வாய்க்குள்ள சம்பூலம் சாமி இது என் மரத்தை அல்லவே இல்லை சாமி என் மரத்தை கொடுத்துருங்க உங்களுக்கு புண்ணியமா போகணும் என் மரத்தை சாமி இப்படி கவனம் நினைக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கணும் சாமி சம்பூலம் மணிடு மணிப்பிள்ளை நீரில் மயங்கியாடு செம்பகூலம் அடே மண்ணில் விழுந்தினி மயங்கி அழுகிறாய் செம்பகோளம் மணிப்பிள்ளை நீரில் மயங்கியாடு செம்பகூலம் நாடே சொல்லும் பாட்டே கேட்டு சற்று பதில் சொல்வாய் செம்பகூலம் நாடே சொல்லும் பாட்டே கேட்டு சற்று பதில் சொல்வாய் செம்பகூலம் நீராவிட்ட மரக்காலே மேலே வைக்கண்டாம் செம்பகூலம் நீரான் கொடுத்த மரக்காலே கொடுத்துடுவேன் நானும் செம்பகூலம் நாடே கொடுத்த மரக்காலே கொடுத்துடுவேன் நானும் செம்பகூலம் என்னை பற்காலியாய் மோசம் பண்ணினாயே என்னை செம்பகூலம் நாடே பற்காலியாய் மோசம் பண்ணினாயே என்னை செம்பகூலம் நீதான் விட்ட மரக்காலே மேலே வைக்கண்டாம் செம்பகூலம் நீதான் விட்ட
நீ அல்லவென்று சொல்கிறாய். உன் மரக்கால் எவ்வளவு திருவித்து செய்த செம்போலம் செம்போலம் என் மரக்காலம் 12,000 திருவித்து செய்தது. என் மரக்காலை வாங்கிக் கொண்டு உன் நகரம் சென்று வேண்டும். செம்போலம் 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 அதுவும் வேண்டாம் என்கிறாய். 12,000 திருவித்து தருகிறேன். வாய்க்குள்ளே செம்போலம் செம்போலம் நாளைக்கு சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை 12,000 திரவியம் கொண்டு போனா ஒண்ணு அடக்குமா சாமி? என் மக்களை கொடுத்துருங்க சாமி. செம்போலம் அப்படி என்றால் என் தெய்வமாகிய குலதெய்வமாகிய காளி மாது துர்க்கை என் போய் சத்தியம் செய்த செம்போலம் செம்போலம் உங்களுக்கு கட்டப்பட்ட தெய்வம் அப்படி சொல்ல வேண்டும் செம்போலம். அப்படி என்றால் இன்றைய ராத்திரி கதை இத்துடன் முடிகிறது. நாளைய ராத்திரி தின கதையாக கொண்ட நெய்சேத்தியம் செய்த பிறகு அந்த நெய்சேத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் செம்பகலாசாரி வெள்ளாமத்தை சத்தியத்துக்கு கொண்டு போய் பொன்னாண்டார் முக்குமணி புகுந்து வெளிக்குமணி வந்து கொண்டிருக்கும் பொழுது மேலாட்ட வேடுவர்கள் அந்த வளநாட்டு மீது சண்டைக்கு போய் அத்த பிள்ளை வீரமாக சங்கர் 3 பேரும் மாட்ட பிறகு திரும்ப வெள்ளாமலத்து சத்தியத்தில் ஆச்சாரியை வெட்டி பறிகொடுத்து விட்டு அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது தங்கை அண்ணனெல்லாம் போனவர்கள் வீடு திரும்பவில்லை என்று சொன்னவுடன் தம்பிகளை தேடி அந்த வீரமல கானகத்திலே தேடி வரும் பொழுது தம்பி அத்தா வீரமாக 3 பேரும் வடிந்து விடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அழுது புலம்பி விட்டு பொன்ன காப்பு கட்டி விட்டு மேல் தேசம் போய் அவரும் கருவறுத்து விட்டு பொன்னாண்டார் மாண்டு விடுகிறார். அப்பொழுது பொன்னான் மாண்ட பிறகு பத்திரி நடந்தால் அண்ணன்மார்களை படுகம் போது அழைக்கிறார். அண்ணன்மார் தேவிகளோ படுகம் வர மறைக்கிறார்கள். அப்பொழுது பத்திரி நடந்தால் அண்ணன்மார் தேவிகளை அந்த அரக்கு திருமாளிகளை வைத்து எரித்து விட்டு வெள்ளத்தொலை உடுத்திக் கொண்டு பட்டப்படுகிறோம் சத்திகரை எடுத்து பட்டப்படம் போகிறார். அப்பொழுது அந்த வீரமலையில் தவம் செய்யக்கூடிய ஆதிபெரிய காண்டியம்மன் வந்து அந்த அவருடைய தவம் கலந்து பெரிய காண்டியம்மன் தவசம் விட்டு கீழே இறங்கி வந்து இருவரும் சேர்ந்து அண்டமார் பட்டப்படுகிறத்திலே பச்சை பந்தல் போட்டு யாகம் வளர்க்கும் போது அந்த யாக புகையானது தெய்வமும் போய் ஈஸ்வரனுடைய கற்பனம் உண்டாகும். ஓம புகை சூழ ஈசன் பொறுக்க முடியாமல் அவர்கள் நேரில் வந்து அன்னமார் படைகளத்தை எழுப்பி கொடுப்பது நாளை தர ராத்திரி கதை. எழுதி